2 சின்ன சின்ன பசங்களை அடித்து வெட்டி கொள்றானுங்க. சாராய வரதுக்காக வெட்டி கொள்றானுங்க. மெயினாக 2 லேடிஸ் இருக்காங்க. அவங்க தான் அதில் மெயின் அக்யூஸ்டு. குடலம்மா உருவி போட்டுரும், அவன் தலையை வெட்டணும்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க குடல் வெளில வந்து உங்களுக்கு விழுந்துருக்குங்க. நான் போய் உள்ள பார்த்தேன். எனக்கே மனசு பதில்லைங்க. ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக நாங்கள் தூண்டாமல் சுற்றி இருக்கோம். அங்கே அழிச்சிட்டு கிடக்குறாங்க, சுற்றி கிடக்குறாங்க. அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி ஒரு அப்படியே யதார்த்தமாக நக்கெல்லாம் சொல்லிட்டு எந்த அளவுக்கு தவறு இருக்குன்னு விசாரிச்சு சொல்லுங்க. போலீஸ் சார் 2 பேர் பேசுறீங்க சார். பேசிக்கிட்டே இருக்கிறப்போ ஒருத்தவங்க குடல் வெளில வந்து உங்களுக்கு விழுந்துருக்குங்க. நான் போய் உள்ள பார்த்தேன். சார் நேற்று வந்தாங்க, எனக்கு செல்வகுமார் சார் வந்தாங்க. நானும் போனவையா குடல் வெளில வந்துருக்கு. இன்னொரு பையனுக்கு வந்து தொடையில காயங்க, ஒரு கீழல் குடல்ல இறந்துருக்காங்க. சண்டை ஒரு நபர் கூட ஒரு சும்மா அப்பப்போ தெருவில் சண்டை போட்டு வன்முறை அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணமே இல்லை சார். பெரியம்மா பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. சம்பந்தமா இல்லை இந்த வழக்கு. இந்த சக்தியும் வந்து அப்பதான் மெட்ராஸ் வந்து அதுக்கு முதல் நாள் தான் அங்கேயும் வந்து அங்கேதான் வந்திருக்காப்ல. நாங்க அதை கேட்கணும். எனக்கே மனசு பதில்லைங்க. ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா நாங்கள் தூண்டாமல் சுற்றி இருக்கோம். எங்க எல்லாமே பண்ணிட்டு என்ன நியாயமா நானும் மனுஷன் கொலை பண்ணிட்டு போறப்ப சார், கொலை பண்ணிட்டு போறப்ப சொந்த அத்தை பையன் கனின்னு சொன்னாங்க சார். சொந்த அத்தை சார் போறப்ப சார் அங்க அழிச்சிட்டு கிடக்குறாங்க, சுற்றி கிடக்குறாங்க. அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி ஒரு அப்படியே யதார்த்தமா நக்கெல்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க சார். அது கூட இருந்துட்டு இந்த அளவுக்கு எப்படி சார் ஒரு சார் அதுதான் பொறுத்து முடியும் சார். எனக்கும் பழக்கம் சார், எல்லாருக்கும் நல்ல நல்ல பழக்கம் சார். அவ்வளோ அப்போ ஏதோ ஒரு முன்னோர் யாரோ இருக்கிறாங்க. அவன் வந்து அவங்க பெரியாங்க சம்பந்தம் இல்லை. அவனை போய் ஃபாலோ பண்ணுறான் 8 பேர். ஆனால் அவங்க பெரம்பூர் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணது 3 பேர் மேலே மட்டும் சொல்கிறாங்க. 3 பேரை மட்டும் கைது பண்ணதாக சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது முனுசாமி அவங்க பையன் வந்துட்டு தங்கதுரை மூவேந்தன், அவரோட மனைவி வந்துட்டு மஞ்சுளா, அவங்க பொண்ணு கார்த்திகா, இன்னொரு பொண்ணு காயத்ரி, ராஜ்குமார், சஞ்சய், சுபச்சோழன். இவங்க எல்லாருமே அக்யூஸ். அதில் இவங்க எல்லா பேரையும் அதில் சேர்க்கணும், கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். ஏன்னா ஒன்றும் கிடையாது. இவனுங்க கேட்க போன ஒரே ஒரு விஷயம், இங்கே தெருக்குள்ளே சாராய வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்துட்டு என்ன இளைஞர் பசங்களுக்கு எல்லாரையும் கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது சின்ன சின்ன பசங்க, ஒரு 20 வயசுக்குள்ள ஒரு பசங்க, படிக்கிற பசங்க எல்லோரும் போய் கேட்குறானுங்க. அந்த விஷயத்துக்காக ஒரு டபுள் மர்டர் அடிக்கிறானுங்க. 2 சின்ன சின்ன பசங்களை அடித்து வெட்டி கொள்றானுங்க. சாராய வரதுக்காக வெட்டி கொள்றானுங்க. இந்த மாதிரி மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஃபஸ்ட் டைம் இங்கே நடக்குது. கண்டிப்பாக இதுக்கு பெரிய ஆக்ஷன் நீங்கள் எடுத்து தரணும் எங்களுக்கு. இல்லைனா நாங்கள் பெரிய லெவலில் ஏதாவது நாங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம். நேற்று இரவு கள்ள சாராயம் விற்றதை கண்டித்து 2 பசங்க கேட்டிருக்காங்க, தொடர்ச்சியாக கேட்டுட்டு வந்திருக்காங்க. பெரம்பூர் ஸ்டேஷனில் 8 தடவை புகார் கொடுத்துருக்காங்க. காவல்துறை, பெரம்பூர் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இன்றைக்கி அந்த எடுத்துருந்தா இன்றைக்கி 2 மர்டர் நடந்திருக்காது. அன்றைக்கி பெரம்பூர் இன்றைக்கி 2 பேர் இறந்துருக்காங்க. நேற்று நைட்டு 2 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த குற்றவாளி மேலே உடனடியாக காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்யணும். 8 பேர் கொடுத்தோம்னா 2 இறந்து 2 பேர் தான் மர்டர், 2 பேர் மர்டர் பண்ணிட்டு 3 பேர் மேலே தான் இப்போ எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. 8 பேர் மேலே நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். மெயினாக 2 லேடிஸ் இருக்காங்க. அவங்க தான் அதில் மெயின் அக்யூஸ்டு. இதேமாதிரி தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. மயிலாடுதுறை பகுதியில் கள்ளசாராயம் விற்று எங்கே பார்த்தாலும் கொலையாக நடக்குது. 38 கொலை நடக்குது. இது பெரம்பூர் ஸ்டேஷன் அன்றைக்கி போலீஸ் அன்றைக்கி அவங்க சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருந்தா இன்றைக்கி இந்த மர்டர் நடந்திருக்காது. முதல் அக்யூஸ்டாக காவல்துறையை தான் சேர்க்கணும். தமிழ்நாடு காவல்துறையை தான் அக்யூஸ்டில் முதல் அக்யூஸ்டாக சேர்க்கணும். அதேமாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு நிவாரணம் வாங்கணும். 3வது கோரிக்கை, இனி வரும் காலங்களில் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் சரி தமிழ்நாட்டிலும் கள்ளசாராயங்கிறது எங்கேயுமே இருக்கக்கூடாது. 3வது கோரிக்கை. 4வது கோரிக்கை, சம்மந்தப்பட்ட அதிகாரி மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு 4 கோரிக்கை வச்சுருக்கோம். உடனடியாக இந்த தமிழ்நாடு அரசு சரி எல்லாம் சேர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அது முட்டத்தில் வந்து கரெக்டாக முக்கூடு, எங்கள் தெரு முக்கூடு, அங்கே தான் டவர் கிடைக்கும். அங்கே வந்து உட்காந்து செல்லு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து மூவன் ஃபஸ்ட்டு வந்து அவங்க அம்மா வந்தாங்க. வந்து எங்கிட்ட வந்து அங்கேருந்து கற்றுனா அவங்க குடலம்மா உருவி போட்டுரும், அவன் தலையை வெட்டணும்னு சொன்னாங்க. 2வது அவன் மூவன் அங்கேருந்து வந்து கத்தி வச்சுட்டு வந்து கேட்டான், எங்கே அவன் தினேசன் கேட்டான். எனக்கு தெரில. நான் திருப்பி வந்து நீங்கள் தான் எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்கீங்க எங்கன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு தெரியாதுன்ட்டு சொல்லிட்டு திருப்பி ஃபோன் பண்ணி திருப்பி வந்தாங்க. நல்லா தினேஷுங்க நான் போய் செல்லு பார்த்துட்டே இருந்தேன். டக்குன்னு நாங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே நம்ம போய் போனேன், என்னை பிடிச்சி குத்துறாங்க. கட்டியில் குத்தி நீட்டாக ஆகிட்டேன்.
நைட்டு கொலை நடந்திருக்கு. நேற்று நைட்டு 7 மணிக்கு அந்த கொலை நேற்று நைட்லேருந்து இன்ன வரைக்கும் பெரம்பூர் லிமிட்டில் நடந்திருக்கு. பெரம்பூர் லிமிட்டில் உள்ள போலீஸு காவல்துறை யாரும் ஒரு நபர் கூட இங்கே வரல ஸ்பாட்டுக்கு. எஸ்பி சார் இப்போ வந்தாங்க. நாங்கள் 4 கோரிக்கை வச்சுருக்கோம் ஏற்பாடு முன்னிட்டு. 4 கோரிக்கை. முதல் கோரிக்கை, அந்த பசங்க இதே மாதிரி இந்த தவறு வன்முறையை தொடரக்கூடாது. நாங்கள் குடும்பத்தை சார்ந்த அண்ணனும் தம்பி மாமா மச்சனும் ஊரில் உள்ள எத்தனை பேரை அவனை கொலை பண்ண முடியும்? தொடர்ந்து 10 பேரை கொள்ளலாம், 20 பேரை கொள்ளலாம். எல்லாம் கூட இருந்து துரோகம் பண்ணிட்டானோ, எல்லாம் ஒரே குடும்பமாக பழகினானோ. அவனுக்கு மேலே எங்களுக்கு கோவம் இல்லை, வன்முறை எங்களுக்கு இலக்கு இல்லை. திருப்பி அவனை நான் சண்டை போடணும்னு எங்களுக்கு இலக்கு இல்லை. சட்ட ரீதியாக நாங்கள் போராடுறோம், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். சட்ட ரீதியாக எங்களுக்கு எஸ்பி டிஎஸ்பி காவல்துறை எல்லாம் வந்தாங்க, சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 4 கோரிக்கையில் முதல் கோரிக்கை, உடனே அந்த பையன் அவனோட 8 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆருக்கு காட்டணும். யாராலும் முக்கிய குற்றவாளியை காட்டணும். ரெண்டாவது அவனை மேலே ஏதாவது ஒரு குண்டா சட்டம் கடுப்பு போட்டு கை காலை உடைக்கணும். அப்படி இல்லைன்னா வன்முறை தொடரும். எங்களுக்கு அந்த மனநிலை கிடையாது. சட்ட ரீதியாக நல்ல ஒரு ஆக்ஷன் நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் எல்லாத்தையும் அவங்க சொல்கிறத கட்டுப்பட்டு போயிடுவோம். அடுத்து அந்த 2 பசங்களும் படிக்கிற பசங்க. ஒருத்தர் கும்பகோணத்தில் படிக்கிறான், பாலிடெக்னிக்கு, ஒரு பையன் ஏவிசியில் படிக்கிறான். 2 பேருக்கும் நர்சரி வேணும். குடும்பத்துக்கு 2 பேரும் அப்பா அம்மா கூலி வேலைக்கு போனாலும் காசு, 2 பேரும் நர்சரி வேணும். இந்த கோரிக்கை நான் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே நிறைவேறலைன்னா இந்த போராட்டம் தொடரும். இது எங்கள் ஊர் சார்பாக மக்கள் சார்பாக பொதுவாக சொல்கிறோம். எங்களுக்கு மீடியாவும் காவல்துறையும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் சொல்கிறோம். வன்முறை நோக்கம் இல்லை. எங்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை நல்ல ஒரு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றணும். இதை மாதிரி 3 ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். எல்லாம் நல்ல முறையை செஞ்சு கொடுத்தாங்க. கொலை சம்பவம் கள்ளசாரம் விட்டுறதை தட்டி கேட்டதுனாலயா? கஞ்சாவும் அங்கே பெரம்பூர் லிமிட்டில் அதிகமாக நடக்குது. எங்கே பார்த்தாலும் நடக்குது. சாதா ஒருத்தன் வண்டியில் ஏழ்மைப்பட்ட வண்டியில் நம்பர் இல்லாமல் போனால் பிடிக்க மாட்டாங்க, பிடிச்சி அடிக்கிறாங்க, கேஸ் போகிறாங்க ஒரு சில காவல்துறை. அதே ஒருத்தன் கட்சிக்காரோ ஒரு முக்கிய பணக்காரனும் போனால் கேஸ் போட மாட்டாங்க, அதிகாரத்தில் இருக்காங்கன்னு. நம்பர் இல்லாமலாம் பல பேர் வருஷம் கணக்காக விட்டாங்க, நம்ம பார்க்குறோம். கண்ணுக்கு நேரம் நீங்களும் பார்க்குறீங்க ப்ரெஸ் மீடியா. இதெல்லாம் நீங்கள் தான் பொது வழியில் வயிறாக்கி நீங்கள் தான் சொல்லணும் ப்ரெஸ் மீடியாலாம். அதெல்லாம் காவல்துறை எங்களுக்கு பால் நேரத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களை நம்பி தான் சொல்கிறோம். அதெல்லாம் பண்ணுங்க. இது மிகப்பெரிய எழுப்பு. கொலை சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பிடிச்சி வண்டி விஷயத்த தள்ளு வண்டி உடைக்கிறவங்க சும்மா அப்பெல்லாம் பிடிச்சி வழக்கு போகிறாங்க, சண்டை போகிறாங்க, கேஸ் போடுறாங்க. பெரிய ஒரு கொலை நடந்திருக்கு, எழுப்பு. இந்த மாதிரி தொடர்ந்து மயிலாடுதுறையில் நடக்கக்கூடாது. பல கொலைகள் நடக்குது. அது ஏதோ எல்லாரும் பொதுவாக நாங்கள் பேசுகிறோம். தொடர்ந்து நடக்கக்கூடாதுன்னா நல்ல முறையாக தமிழ்நாட்டில் எங்களுக்கு வர இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எங்கள்லையுமே மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் உள்ள நிர்பத்தில் உள்ள எல்லா அதிகாரியும் நல்ல முறையாக ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுத்தாங்கன்னா எல்லா ரவுடிங்களுக்கும் எந்த ஒரு வன்முறையாக யார் தூண்டுதலும் ஏதோ சண்டை போகிறோன்னு நினைக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும், அச்சுறுத்தல் வரும். இதை நீங்கள் எல்லா காவல்துறையும் ப்ரெஸ் மீடியா நம்பி தான் சொல்கிறோம். எஸ்பி அவர்கள் சொன்னது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஏற்புடையதாக இருக்கா? இல்லை, அவங்க சொன்னது சாயங்காலத்துக்குள்ளே நிறைவேற்றி தரணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐஎஸ் விஷயத்த சொன்னாங்க. பொதுமக்கள் எல்லாரையும் வச்சு தான் பேசுகிறாங்க. சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் சொன்ன கோரிக்கை 100% நிறைவேற்றுறோம். அப்படி இல்லைன்னா என்னை பார்க்க வாங்க, இல்லைன்னா நான் உங்களை தேடி வரணும்னு இருக்காங்க. நாங்கள் இதை செஞ்சு தந்தால் நிறைவேற்றினா பார்ப்போம். இல்லைன்னா அதே மக்கள் இதோட தாண்டி போட்டு தட்டி எல்லா சமுதாயமும் எல்லா கட்சிக்காரங்களும் எங்கள் ஊரில் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். நாங்கள் எல்லாம் சேர்ந்து எஸ்பிஐ போய் பார்ப்போம். நேற்று இரவு கள்ளச்சாராய வியாபாரத்தை தட்டி கேட்ட காரணத்தினாலேயே 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தளவிலே, அதிலும் குறிப்பாக பெரம்பூர் காவல் சரகத்தில் இன்றைக்கு கள்ளச்சாராயமும் கஞ்சா வியாபாரமும் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே இந்த கொலை நடந்திருக்கிறது. மேலும் 8 பேர் சேர்ந்து இந்த கொலையை செய்திருக்கிறார்கள். அதிலே 3 பேரை மட்டும் தாங்கள் கைது செய்திருக்கிறீர்கள், மீதமுள்ளவரை கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தை அந்த பகுதியினுடைய அந்த மக்களுடைய உறவினர்கள் மற்றும் அந்த பகுதியை ஊர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு சாலை மறியல் நடத்துகிறோம். அதன் அடிப்படையிலே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பெரம்பூர் காவல் சரகத்திலே நான் இனிமேல் கள்ளச்சாராய வியாபாரம் அல்லது கஞ்சா வியாபாரங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன். அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை புகார் மனு கொடுத்தால் கூட அதை வாங்காமல் அதை யார் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற தகவலை கூட திருப்பி சொல்லிவிடுவதாக பெரம்பூர் காவல் நிலைய அதிகாரிகள் மீது இவர்கள் புகார் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த புகாரின் மீது தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதில் உரிய முடிவை எடுத்து தமிழ்நாடு முழுவதுமே இந்த கள்ளச்சாராயம் மற்றும் கஞ்சா வியாபாரத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுமாறு, அதிலும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொள்வோம். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதிமொழி அளித்ததன் அடிப்படையிலே இந்த சாலை மறியலை விலக்கிக் கொண்டிருக்கிறோம். பிணக்குறாய் முடிந்தவுடன் அந்த உடல்களை நாங்கள் புதைத்துக் கொள்கிறோம். ஆனால் இதை போன்று எங்கள் குடும்பத்திற்கு நடந்தது போன்று வேறு எந்த குடும்பத்திற்கும் நடந்துவிட வேண்டாம் என்று தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டோம். அதை நிறைவேற்றி தருவதாக காவல் கண்காணிப்பாளர் சொல்லியிருக்கிறார். இழப்பீடு 2 குடும்பத்துக்கும் இழப்பீடு மற்றும் மீதி உள்ள ஒரு 5 நபர்களை கைது செய்ய வேண்டும். கள்ளச்சாராயம் அந்த பகுதியில் இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும். மேலும் மேலும் மிகப்பெரிய கலவரத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடிய அந்த முற்றம் கிராமத்திற்கு உரிய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் என்று உறுதியளிக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.